தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி 2 வாரங்களுக்கு முன்பு இணைந்தது. இன்று மத்திய அமைச்சர் என்னுடைய இனிய நண்பர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜகவின் ஒருங்கிணைப்பாளர் அவரை இன்று சந்தித்து வருகின்ற தேர்தலில் எங்கள் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நாங்கள் செல்வதற்காக இந்த சந்திப்பு நடந்தது. வருகின்ற 23ஆம் தேதி இந்திய பிரதமர் அவர்கள் தமிழ்நாடுக்கு வருகை தர இருக்கின்றார். அதற்கு ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம். தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்கள் திமுக அரசு மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். அன்றாடம் தமிழ்நாட்டிலே பல தரப்பு மக்கள் போராடி வருகிறார்கள். குறிப்பாக ஆசிரியர்கள் ஒரு பக்கம், இணை பேராசிரியர்கள் ஒரு பக்கம், இடைநிலை ஆசிரியர்கள் 25 நாட்களாக போராடி வருகிறார்கள். சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் செய்கிறார்கள். துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். செவிலியர்கள், மருத்துவர்கள், கறிக்கோழி விவசாயிகள், பெண்கள், மாணவர்கள் போன்ற பல தரப்பு மக்கள் இந்த ஊழல் மோசமான திமுக ஆட்சியை எதிர்த்து அன்றாடம் ஆங்காங்கே போராட்டம் செய்து வருகிறார்கள். திமுக மீது அனைத்து தரப்பு மக்கள், குறிப்பாக பெண்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், நெசவாளர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள் போன்ற அனைத்து தரப்பு மக்களும் இன்று மிகுந்த கோபத்தில், ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம். நேற்று கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி அருகிலே, திருத்தணி அருகில் போதை பொருட்களை பயன்படுத்தி கொடூரமான முறையிலே கொலைகள், அன்றாடம் 3-4 கொலைகள் போதை பழக்கத்தால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அதற்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு சூழல் இருக்கிறது. அதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக தலைமையிலான கூட்டணியில் சேர்ந்ததற்கு காரணம் இந்த மோசமான திமுக ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, விவசாயிகள் எதிரான ஒரு ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, ஊழல் ஆட்சி, திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் இந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கின்றோம். எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும், உறுதியாக வெற்றி பெறும். இந்த 5 ஆண்டு காலத்திலே திமுக பொய்களை சொல்லி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நேற்று கூட ஒரு பொய், சட்டமன்றத்திலே ஆளுநர் உரை, இந்த ஆளுநர் உரையிலே திமுக அரசு அவர்கள் சொன்ன ஒரு பொய், அதாவது ஆளுநர் உரை என்றால் திமுக அரசு கொடுத்தது தான் ஆளுநர் பேசணும், அது படிக்கணும். அதுல ஒரு பொய் என்னன்னா, தமிழ்நாட்டில் 12,16,000 கோடி தொழில் முதலீடு வந்துவிட்டது என்ற ஒரு மிகப்பெரிய பொய்யை திமுக சொல்லியிருக்கிறது. இது சம்பந்தமாக கடந்த மாதம் ஒரு ஆவணத்தை நான் வெளியிட்டேன், திமுக பொய்யான முதலீடுகள் என்று. அதில் அவர்கள் சொன்ன பொய், கடந்த மாதம் 11,32,000 கோடி முதலீடு வந்துவிட்டது என்றும் 34 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது என்றும் சொன்ன பொய்யில் என்னுடைய ஆவணம் வெளியிட்ட பிறகு தொழில்துறை அமைச்சர் அதெல்லாம் அவ்வளவு வரல, 23 விழுக்காடு முதலீடு வந்தது என்று அதையும் பொய் சொல்லியிருக்கின்றார். தமிழ்நாட்டில் இன்று உண்மையான முதலீடு, தொழில் முதலீடு 1 லட்சம் கோடிக்கு குறைவாக. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு அமைச்சரவையில் 5 ஆண்டு காலத்திலே 1,66,000 கோடிக்கு தான்
அனுமதியை கொடுத்திருக்கிறாங்க அமைச்சரவையில், கேபினெட்ல. மொத்தமா தமிழ்நாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல அதுல 9 விழுக்காடு தான் தமிழ்நாட்டில் முதலீடு நடந்திருக்கிறது. ஆனா இதெல்லாம் பொய்யை சொல்லி அன்றாட மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு மோசமான ஒரு திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதுவும் அனைத்து தரப்பு மக்களும். நேற்று பார்த்தா அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கின்றாங்க. அந்த அறிக்கையில ஊரக வளர்ச்சி துறையில அதாவது அதிகாரிகளுடைய பணிமாற்றம் டிரான்ஸ்பர்ல 366 கோடி ரூபாய். அதாவது டிரான்ஸ்பர்ல இது இதுல எவ்வளவு மோசமான அன்றாட ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இதே துறையில 888 கோடி ரூபாய் கடந்த மாதம் அமலாக்கத்துறை அங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு அனுப்பியிருக்காங்க அறிக்கை. 250 பக்கம் அறிக்கை. அதெல்லாம் எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த அரசு மோசமான, இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுல இப்படி ஒரு மோசடி அரசு, ஊழல் ஆட்சியை நம்ம இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. அதனால் இந்த ஆட்சியை தூக்கி எறிய மக்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். இப்போ எங்கள் கூட்டணி மெகா கூட்டணி இன்னும் பல கட்சிகள் வர இருக்கிறது. எங்கள் கூட்டணி பலம் வந்த கூட்டணி இன்னும் போக போக மிகப்பெரிய அளவில் மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த மோசமான திமுக ஆட்சியை உறுதியாக தூக்கி எறிய மக்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். முடிவு செய்து விட்டார்கள். இன்னும் 2 மாதத்தில் ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்கும். இந்த திமுக ஆட்சியை அகற்றி எங்கள் கூட்டணி, அதாவது அதிமுக தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும். தமிழ்நாட்டுல குறை சொல்ல முடியாதனால எதிர்கட்சிகள்லாம் பொய்யையும் வதந்தியும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் நேற்று பேசியிருக்காரு. எதிர்கட்சிகள் மக்களுடைய நலத்திட்டங்களை பார்த்து குறை சொல்ல முடியாதனால பொய்களை பேசுறாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. அதாவது என்ன நலத்திட்டம் இவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் 3,89,000 கோடி ரூபாய்க்கு 4 ஆண்டுல கடன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த கடன்ல மூலதன செலவு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 1,66,000 கோடி. மீதி இருக்கிற 2,20,000 கோடிக்கு என்ன பண்ணாங்க? என்ன நிர்வாக செலவு? நீங்க கடன் வாங்குறது, நீங்க கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மூலதன செலவு தான் பண்ணணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்னா கடன் வாங்கணும். நீங்க வட்டியை கட்டுறதுக்கு கடன் வாங்குறீங்க, கடனை திருப்பி கட்டுறதுக்கு கடன் வாங்குறீங்க, பொங்கலுக்கு 3,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு கடன் வாங்குறீங்க, மாசம் 1,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு கடன் வாங்குறீங்க. இது ஒரு நிர்வாகமா? வெக்கக்கேடு இதெல்லாம். நீங்க வரி வருவாய் ரெவன்யூ ரிசீப்ஸ்ல அதுல நீங்க இதெல்லாம் கொடுத்துட்டு போங்க. கடனை வாங்கி தான் கொடுக்கணுமா? இதெல்லாம் இன்னைக்கு இந்தியாவிலே அதிக கடன் வாங்குற மாநிலம் தமிழ்நாடு. இதுதான் உங்க நிர்வாக திறமையா? உத்தரப்பிரதேசம் இந்தியாவிலே மிகப்பெரிய மாநிலம். தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் தொகை 8 கோடி, உத்தரப்பிரதேஷ் மக்கள் தொகை 24 கோடி. ஆனா உத்தரப்பிரதேசோட அதிக கடன் வாங்குற தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசோட அதிக வட்டி கட்டுற தமிழ்நாடு. அப்போ என்ன நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்கீங்க? நீங்க சும்மா விளம்பரம் படுத்திட்டு இருக்கீங்க. காலையில வரீங்க, கால் ஷீட்ல நீங்க ஆக்ஷன் கேமரா டேக், அவ்வளவுதான். என்ன நடக்குது? மக்களுக்கு என்ன நடக்குது? ஏன் மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க? ஏன் அனைத்து தரப்பு மக்களும் வீதியில் இருக்கிறாங்க? ஏன்னா நீங்க சொன்ன வாக்குறுதி ஒண்ணு கூட நிறைவேற்றலையே. 505 வாக்குறுதியில கொடுத்த திமுக இன்னைக்கு 66 வாக்குறுதியில மட்டும்தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கின்றார்கள். 66. இதுல பார்த்தா 13 விழுக்காடு, 13%. அவ்வளவுதான். ஆனா சொல்றது நாங்க 100 விழுக்காடு, 90 விழுக்காடு இப்படின்னா நம்ம கதை விட்டுட்டு இருக்கீங்க. சம்பந்தமா ஒரு புத்தகமே நான் வெளியிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அது பதில் இல்லை. நிர்வாகமே கிடையாது. எல்லாமே ஊழல், காசு கொள்ளடிச்சு இந்த தேர்தலில் ஏதோ காசு கொடுத்து ஜெயிச்சிடலான்னு பாக்குறாங்க. உறுதியா நடக்காது. மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. அதிமுக 2,000 ரூபாய் தருவோம் சொல்றாங்க, ஆண்களும் ஃப்ரீயா போலாம் சொல்றாங்க. அது எப்படி பண்ண முடியும்? இல்ல, அது சரியான முறையில நிர்வாகம் செய்து வரி வருவாயில பண்ணலாம். ரெவன்யூ ரிசீப்ட்ஸ் இருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய வரி வருவாயில, அது செய்யலாம். நீங்க கடனை வாங்கி இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் அது நிர்வாகமே இல்லையே. அதான் நான் கேட்கறேன். ஒரு கடன் வாங்குறது, இப்போ ஒரு உதாரணம், ஒரு வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கலாம். ஆனா அந்த வீட்டுல வாழறதுக்கு போய் கடன் வாங்குறதா? வீட்டுக்கு வாழறதுன்னா வீட்டுல கரண்ட் பில் கட்டுறது கடன் வாங்கி கட்டுவீங்களா? மளிகை சாமான் வாங்குறது கடன் வாங்கி கட்டுவீங்களா? அதுதான் இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது நாங்க நிச்சயமா எங்க கூட்டணிக்கு பலம் தான், அவரை வரவேற்கின்றோம். இது போன்ற இன்னும் சில கட்சிகள் வர இருக்கிறது.
வந்ததுன்னா இன்னும் கூடுதலாக பலம் எங்கள் கூட்டணிக்கு வரும். குறிப்பா இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக கூட்டணி வைத்ததாக இருக்கட்டும், டிடி தினகரன் இணைந்ததாக இருக்கட்டும், பாமக இணைவதாக இருக்கட்டும், பாஜகவோட அழுத்தத்தின் காரணமாக தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அந்த கட்சிகள்லாம் இணையறாங்கன்னு திமுக சார்பாக தொடர்ந்து விமர்சனம். அதாவது திமுக வைக்கின்ற ஒரே விமர்சனம் என்னன்னா, இது ஏதோ பாஜக ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து காலையில எழுந்தா பாஜக, தூங்குற வரைக்கும் பாஜக, அதுதான் அவருக்கு வருது. ஆனா இங்க அதிமுக தலைமையிலான கூட்டணி இங்க நடக்குது. அதனால இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கின்ற தேர்தல் இது, அதுதான். ஆனா அதை வந்து அது ஒரு பேசும் பொருளா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அதை திசை திருப்புவதற்காக உடனே பாஜக என்பது அவர்கள் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்போ நம்ம பியூஷ் கோயல் அவர் சொன்னாங்கல்ல, மும்பைல எவ்வளோ வந்து கட்டுமானங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதெல்லாம் என்கிட்ட சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட பேசுறப்ப எனக்கெல்லாம் அவ்வளோ பொறாம. மும்பைல இவ்வளோ இருக்குதா, இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்களா, இவ்வளோ கட்டுமானங்கள். ஏன் எப்போ வரப்போகுது? சென்னைக்கு எப்போ வரப்போகுது? தமிழ்நாடு எப்போ வரப்போகுது? அதாவது எங்க கூட்டணி வந்தாதான் நிச்சயமா வரும். இது தமிழ்நாடு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா ஏதோ சின்ன விஷயத்தை, சின்ன பிரச்சனை எடுத்துக்கிட்டு அது பூதாகரமாக்கி இது பாஜகன்னு சொல்லிட்டு அது என்ன? அது நடந்துட்டு இருக்கு. நீங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் டிடி தினகரன் வந்து ஆட்சியில பங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பாமகவும் ஆட்சியில பங்கு இருக்குமா? அமைச்சர் ஆவாங்களா பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள்? அதிமுக வெற்றி பெறும் பட்சத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமைச்சர் ஆவாங்களா? தேர்தலுக்கு பிறகு பார்த்து நமக்கு அந்த திட்டம் இருக்கா, நம்ம கேட்போமா? அதாவது இது எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கிறது, தேர்தலுக்கு பிறகு நம்ம பார்த்தோம். ஆனா அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும், அதுல வந்து அது உறுதியா இருக்கு. முக்கியமா நன்றி.